தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் பிப்ரவரி 2 மண்டே பட்ஜெட் மத்திய அரசுடைய பட்ஜெட் செய்திகளை தாங்கி வந்துருந்துச்சு. அதில் வழக்கமாக ரொம்ப எஃபெக்டிவான வகையில் அது கார்ட்டூன், அந்த காலம், கிராஃப்ஸ் அப்படின்ற வகையில் எல்லாத்தையும் பிரித்து செய்தி போட்டிருந்ததில் ரொம்ப முக்கியமான அம்சமாக அமைஞ்சிருந்தது என்னதுன்னு பார்த்தோம்னா, அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சுட்டி காட்டுறதுக்காக ஒரு அரசியல் அல்லது சமூக பகடி அல்லது பொருளாதார பகடிங்கிற மாதிரி, பகடிங்கிறது சம்திங் லைக் சட்டையர் தான், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல் அண்ட் சோஷியல் சட்டையர்னு ஒரு 10 பாக்கெட்ஸுன்ற தலைப்பில் ஒரு 10 விதமான கார்ட்டூன்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஒவ்வொரு கார்ட்டூனும் ஒவ்வொரு செய்திகளை எனக்கு நல்லாவே சொல்லியிருந்தது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் குட் திங் இன் திஸ் பட்ஜெட், freebies remain tax-free, a reliable source of income for the middle class அப்படின்னு போட்டிருக்கோம். அதுதான் இலவசங்களுக்கு வரி கிடையாது அப்படிங்கிறத ஒரு நல்ல செய்தியாக சொல்லிட்டு, இது மூலமாக அப்போ மிடில் கிளாஸ்க்கு இது ஒரு நம்பகமான ஒரு வருமானம் தான் அப்படிங்கிறான். அப்போ இலவசங்கள் ஏழைகளுக்கு போகல, அதிகமாக மிடில் கிளாஸ் தான் வாங்கிக்கிறாங்கன்ற செய்தியும் அதில் இன்டைரக்டாக சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அடுத்த பாக்கெட் ஏர் பொல்யூஷன் இஸ் சீரியஸ் நவ், பார்லிமெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அந்த ஃபோட்டோவோட, ஏர் பொல்யூஷன் இஸ் சீரியஸ் நவ், ஸோ வி நீட் அ பட்ஜெட் ஃபார் ப்ரீமியம் ஏர் கண்டிஷன் கான்ஃபரன்ஸ் ஹால்ஸ் டு டிபேட் ஏக்யூஐ. ஏக்யூஐங்கிறது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே தான் ஏர் பொல்யூஷன் ரொம்ப காற்று மாசு ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ பட்ஜெட்டில் ப்ரீமியமாக ஹை லெவல் ஆஃப் ஏர் கண்டிஷன் கான்ஃபரன்ஸ் காலை உருவாக்கி எதை விவாதிக்க போகிறோம், காற்று மாசுடைய அந்த இண்டெக்ஸ், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை விவாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாக்கெட் கார்ட்டூன் ஒன்று. அடுத்தது இன்னொன்று ரொம்ப அருமையானது, இந்த காலத்துக்கு பொருந்தது. A few years ago we also came here for treatment as middle class. மிகப்பெரிய மருத்துவமனைகளுக்கு முன்னால் ரொம்ப வறியவர்களாக பிச்சைக்காரர்கள் கூட அமர்ந்திருக்கிறவங்க சொல்கிற டைலாக் இது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் நாங்களும் இங்கே தான்பா வந்தோம் மிடில் கிளாஸாக வைத்தியம் பார்க்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன், அதுவும் சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது. ஃபைனலி நான் 8ல் கடைசியாக ஒன்று சொல்ல வர்றது, யூ டு கெட் மணி ஃப்ரம் VB G-Ramji, you have to dig out the value of the rupee அப்படின்னு சொல்லுவது. ஹிந்து பட்ஜெட் பேப்பரில் அந்த 4வது பாக்கெட் வந்திருக்கக்கூடிய செய்தி தான் இது. டு கெட் மணி ஃப்ரம் தி VB G-Ramji, you have to dig out the value of the rupee. அந்த ஊரக 100 நாள் வேலை திட்டத்தினுடைய புதிய வடிவமாக பார்க்கப்படுற ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி அந்த குடியானவர்கள் அல்லது அந்த வேலை திட்டத்தின் பயனாளிகள்கிட்ட ஒரு அதிகாரியோ அமைச்சரோ சொல்கிற மாதிரி, இதில் இந்த திட்டத்தின் கீழ் அந்த VB G-Ramji திட்டத்தில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக குழி தோண்டி கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பண மதிப்பை பற்றி தான். பண மதிப்பை தான் நீங்கள் குழி தோண்டி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கார்ட்டூன், அதுவும் சிறப்பாக அமைஞ்சிருந்தது. அடுத்தது this one, massive allotments for infrastructure development except repairing a few pillars. ஆமாம், அதே மாதிரி தான் மிகப்பெரிய தொகைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு? தளவாடங்களின் முன்னேற்றம், தளவாட வளர்ச்சிக்காக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக பெரிய பட்ஜெட் ஒதுக்கியிருக்கிறார். ஏன்னா அதில் நம்ம இந்த ஒரு சில முக்கியமான ஒரு சில தூண்களை ரிப்பேர் பண்ணுறதுக்கு மட்டும் அதில் காசு இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் கார்ட்டூன் சிந்திக்க வைக்க வேண்டியது இருந்தது. அடுத்தது, ஈவன் அவர் PM அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆர் கன்சர்ன்டு பிகாஸ் a 10-minute டெலிவரி ப்ராமிஸ் இஸ் நத்திங் கம்பேர்ட் டு 10 years அப்படின்னு அந்த டெலிவரி பாய்ஸ் வராங்கல்ல, நம்ம ஃபுட் டெலிவரி, ஜொமேட்டோ, ஸ்விக்கி அது மாதிரியான டெலிவரி பாய்கிட்ட ஒரு உணவு வாங்கிக்கிட்டே அந்த வார்த்தையை சொல்கிறார். இந்த 10 வருட ப்ராமிஸ் பற்றி கூட யாரும் பெருசாக
சீரியஸாக எடுத்துக்கிறதுல 10 நிமிஷம் டெலிவரி ப்ராமிஸ் ஒழுங்காக நடக்கலைன்னா சிக்கல் ஏற்படுங்கிற மாதிரி எப்படி இம்பார்ட்டன்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் எங்கேருந்து எங்கே ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து. Then 7th one, this is then they promise to provide drinking water without any poison. ஆமாம், இந்த முறை குடித நீர் விஷமற்ற குடித நீர் தரேன்னு சொல்லியிருக்கிறாரா சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலி ட்ரெயினில் உட்காந்து வேர்த்து விறுவிறுத்துட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். ஸ்வெட்டிங் இன்சைட் த ரயில்வே ஏசி கோச் ட்ரைங் டு புக் த ரிட்டர்ன் டிக்கெட் அட் த சேம் ஃபேர். ரயில்வே ஏசி கோச்சில் வேர்க்குது. எதுக்கு? ட்ரெயினுக்குள்ள உட்காந்து ரிட்டர்ன் டிக்கெட்டை வந்து அதே ஃபேர் ஹைக் இல்லாமல் புக் பண்ணுறதுக்கு போராடுறதுல வேர்வை வந்துருச்சு ஏசி கோச்சிலேயே. இப்படி சிறப்பான பதிவுகள் அருமையாக வந்திருக்குது இந்த ஹிந்து பட்ஜெட் பேப்பரில். வாழ்த்துக்கள் தி ஹிந்து.